மன்னராட்சி வந்து பிறப்பால் யாரும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருவர் அரசரால் இளவரசர் நியமிக்கப்படுவது மன்னராட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களாட்சி. இதை ஆரம்ப பாட பள்ளிக்கூடம் அது. இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் இது கூட தெரியாதவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்களே என்று வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. அவங்க வந்து ஒரு கட்சியில இப்ப வந்து திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி தான் ஒரு மறைமுகமா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு எப்படி அவர்கள் சான்றுகளோடு யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யட்டும். ஆனால் என்னை பொறுத்தளவு நேற்றைக்கு பேசிய ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் உதயநிதியை சொல்லவில்லை, திருமாவளவனை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது என் கருத்து. அதாவது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாமல் கூட்டணிக்காக வரவில்லை என்று விஜய் சொல்றாருன்னா, திருமாவளவனுக்கு அம்பேத்கர் முக்கியம் இல்லை, பதவிதான் முக்கியம் என்று கருதுகிறார் என்று சொல்றார். ஆதவ அர்ஜுனா பேசுகிற போது விஜய் வந்ததற்கு பிறகுதான் அம்பேத்கர் சிலைக்கு மாலைகள் விடுகிறது என்கிறார். அப்படியானால் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் வேலை செய்யவே இல்லையா? எனவே விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். திமுகவை அவர்கள் எதிர்ப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. 1000 பேர் திமுக என்கிற மலையோடு மோதி காணாமல் போயிருக்கிறார்கள். அதில் 1001ஆவதாக இவர் வருவதில் எனக்கு சிக்கல் இல்லை. ஆனால் எழுச்சி தமிழர் திருமாவளவனை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். அது கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். 200 தொகுதியில் வெற்றி பெறணும்னு இருமா போடுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு விஜய் சொல்றாரு. அது வந்து மைனஸ் ஆகும். அந்த கூட்டணி பல வகைகளில் வந்து அந்த கூட்டணியை பாதுகாத்து வராங்க. அது வந்து மைனஸ் ஆகும். இது வந்து அந்த நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று எங்கள் தலைவர் சொல்லுவது எகத்தாளமானது என்று அவர் சொல்லுகிறார். எங்கள் தலைவர் குறைத்து சொல்லியிருக்கிறார். கூடுதலாக வெற்றி பெறும், 200ஐயும் தாண்டி வெற்றி பெறுவோம்.